கம் கணபதையே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதரின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மனிதர்கள் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்கிறோம். கடுமையாக உழைத்தும் பல நேரங்களில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் கையில் நிற்பதில்லை. இல்லை, கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டிய பிறகு நமக்கு நிறைய பாதிப்புகள் வருகிறது. யாரால் இந்த பாதிப்பு வருது அப்படின்னு பார்த்தா, எதனால் பாதிப்புனா கண் திருஷ்டி. நம்ம வாழற வாழ்க்கையை வச்சு எதிர்த்து வீட்டுக்காரங்களால் கண் திருஷ்டி இருக்குமோ, யாரால கண் திருஷ்டி இருக்குமோ அப்படின்னு மனசு பயப்படுது. ஏன்னா திடீர் உடல்நல குறைவுகள் ஏற்படுது. உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போயிட்டா பிறகு உடல்நல பாதிப்புகள் வருது. நல்ல வருமானம் வந்துருச்சுன்னா யாராவது உனக்கு பரவாயில்லப்பா நல்ல காசு வருது, நீ வசதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு அடுக்கடுக்காக குடும்பம் சரிவை சந்திக்கிறது. நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பலருக்கு திடீரென வீழ்ச்சி வருகிறது. சில குடும்பங்களில் கல்யாண தடைகள் கடுமையாக இருக்கு. இப்படியெல்லாம் தடைகள் இருப்பதற்கு கண் திருஷ்டி காரணம். நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. அது இந்த பதிவுடைய நோக்கம், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண் திருஷ்டி எதனால் வருகிறது, யாரால் கண் திருஷ்டி உங்களுக்கு வருகிறது, நீங்கள் என்ன செய்த பிறகு அந்த கண் திருஷ்டி வருகிறது, அந்த கண் திருஷ்டி வந்தால் அந்த கண் திருஷ்டியிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் இந்த பதிவில் சொல்ல போகிறோம். இந்த பதிவை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பயன்படுத்தும், உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இந்த பதிவு இருக்க போகுது. இந்த பதிவுடைய இறுதியில் பொதுவான கண் திருஷ்டி பரிகாரங்களை பற்றியும் நான் பேச போகிறேன். ஆக ராசி ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த கண் திருஷ்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி படுத்துகிறது, எப்படி அதிலிருந்து தப்பிக்கலாம் என்ற வழிமுறையை சொல்லித் தருகிறேன். வாருங்கள், பகிர்ந்து கொள்வோம். என் நெஞ்சிற்கினிய கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைகள் கண் திருஷ்டியினால் வருது. ஒரு நல்லா இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை, ஆசையாக கல்யாணம் பண்ணுறீங்க. கல்யாணம் ஆன பிறகு பல கடகராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டியினால் திருமணத்தில் கணவன் மனைவி பிரிவே ஏற்பட்டுருது. நீங்கள் ரொம்ப கவனிச்சிருப்பீங்க, வாழ்க்கையில் பல கடகராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது. ஒரு இனிமையான தம்பதிகளாக திருமணமான புதிதில் தெரியக்கூடிய இவர்களுக்கு ரெண்டு பேருக்கிடையில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுக்கு இடையிலே, கணவன் மனைவிக்கு இடையில பெரிய பெரிய சண்டைகள், விவாகரத்துக்கள் வரைக்கும் கூட வருது. கல்யாணத்துக்கு பிறகு மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு கண் திருஷ்டி மிகப்பெரிய காரணமாக இருக்குது. நல்ல இடத்துல மனம் முடிச்சிட்டாங்க, நல்ல வசதியான பொண்ணுல கிடச்சிருக்கு, நல்ல பையன் பிடிச்சாலும் குதிரை கும்பா பிடிச்சி விட்டாங்கய்யா, பையன் வசதியானவன், நல்ல சொத்து பத்தெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தால் உங்கள் திருமண வாழ்க்கை பலருடைய கண்களை உறுத்துது, கண் திருஷ்டியை கொண்டு வந்து கொடுக்குது. அதனால பலருக்கு திருமண வாழ்க்கையில் பிரிவு வருதையே பார்க்குறேன். பல கடகராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, செவ்வாய் பகவான் நம்ம ராசியில் நீச்சம் அடைகிறார் பாருங்க. ஒரு நல்ல தொழில் செய்கிறீங்க, தொழில் செய்து நல்லா வளர்ந்துக்கிட்டே வரீங்க, படிப்படியாக வளர்றீங்க, கடினமாக உழைக்கிறீங்க, அன்பாக பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜெயிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் உங்களுடைய பழகக்கூடிய முறை. ரொம்ப அன்பாக பேசுகிறீங்க, கஸ்டமருக்கு நீங்கள் உங்கள் பேச்சு முறை பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பேசி அவருடைய மனதை கவர்ந்து ஒரு நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பிஸ்னஸில் கடுமையான தடைகள். நான் 4 வீடு வாங்கினேன் சார், கார் வச்சிருந்தேன் சார், ரொம்ப வசதியாக இருந்தேன் சார், எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார், முதல்ல அடமானம் வச்சேன், விற்றேன், எல்லாம் போயிடுச்சு சார் கையை விட்டு அப்படின்னு பல கடகராசி அன்பர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். பிஸ்னஸில் என்ன போல சம்பாதிச்சவங்க இல்லை சார், என்ன போல இழந்தவங்களும் இல்லை சார், அப்படிப்பட்ட கடுமையான சோதனை சார் அப்படிங்கிறாங்க. இவர்களில் பலருக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு வீடு மாறிய பிறகு இப்படிப்பட்ட சோதனைகள் வருகிறது. அந்த வீட்டின் அருகே இருக்கக்கூடியவர்கள், உறவினர்கள், நீங்கள் வீடு கட்டிய பிறகு அவர்களால் உங்களுக்கு திருஷ்டி வருது. பெரிய மாட மாளிகையாக வீடு கட்டிட்டாயா, பெரிய அளவுக்கு வீடு கட்டினான், சாதா வீடு இல்லை, அந்த வீடு பெரிய பிரம்மாண்ட வீடாக இருக்குது, எல்லா வசதியும் வச்சுருக்கான் அப்படின்னு திருஷ்டியை போடுறாங்க. அந்த திருஷ்டி அந்த வீடு கட்டிய பிறகு உங்களுக்கு பெரிய கடன் சுமையை கொடுக்குது. கடகராசிக்காரங்க பலருக்கு கடுமையான கடன் சுமை இருக்கும். அதற்கு காரணம் உங்கள் மீது இருக்கக்கூடிய திருஷ்டி.
அதே மாதிரி உங்களுக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி பலர் கண்களை உறுத்தும். உங்களுக்கு நல்ல காசு பணம் இருக்கும், நல்ல காலேஜில் பிள்ளைகளை சேர்த்துருப்பீங்க. சார் நம்மளை விட நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்ந்து வரணும், அதுதான் முக்கியம். நம்ம நல்லா படிக்க முடியல, நம்ம பேரண்ட்ஸுக்கு அது வசதி இல்லை, நம்ம பிள்ளைகளையாவது நல்லா படிக்க வைக்கணும், படிப்பு தான் ஏன் முக்கியம் அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட சொல்கிறோம். நல்லா படிக்க வச்சு அவளை ஆளாக்கி கொண்டு வரும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. பையன் நம்ம சொல்படி கேட்கல, மகள் நம்ம சொல்படி கேட்கல, அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் கட்டுறாங்க, வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, அவங்க படிப்பில் பிரச்சனை வருது அப்படிலாம் பல கடகராசிக்காரங்க சொல்கிறாங்க. இதற்கு எல்லாமே காரணம்னா உங்களுடைய வாழ்க்கையை கண்டு பிறர் மனதிலே பொறாமைப்படுகிறார்கள் பாருங்க, அதனால் ஏற்படக்கூடிய கண்திருஷ்டி. சில கண்திருஷ்டிங்கிறது எதிராளி பொறாமப்பட்டாலே அந்த கண்திருஷ்டி மிக அதிக அளவில் பாதிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கண்திருஷ்டி உங்களுக்கு இருக்குது. அதுவும் நீங்கள் பிறந்திருக்கிறது சர ராசியில் பிறந்திருக்கிறீர்கள். அந்த கண்திருஷ்டி மிக வேகமாக உங்களை பாதிக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்திலே நீச்சம் அடைகிறார். அப்போ நீச்சம் அடைகிறாருன்னு இருக்கிற போதே உங்களுக்கு பரம்பரை சொத்துக்களினாலுமே திருஷ்டிகள் அதிகரிக்கிறது. ரொம்ப வசதியானவங்க அப்படின்னு வருது. வாகன திருஷ்டி 4ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் அடைகிறான்ங்கிற போது பலருக்கு வண்டி ஆக்சிடென்ட் ஆகும் கடகராசிக்காரர்களுக்கு. அப்படி அதனால் எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டியினால் வரும். கடகராசிக்காரர்களுக்கு வாகனம் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த வாகனத்தை பற்றி இவர்கள் பெருமையாக பேசியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நான் நல்ல கார் வாங்கிட்டேன், என் காரை பாரு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நண்பர்களை கூட்டிகிட்டு போய் காட்டுவது, உறவினர்களை கொண்டு போய் காட்டுவது, நல்ல கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவது, சொன்ன பிறகு ஆக்சிடென்ட் ஆகுது. சில வீடுகளில் தீ விபத்துக்கள் கூட ஏற்படுகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கண்திருஷ்டியுடைய பாதிப்பு அக்னியாக உங்களை சுட்டெரிக்கிறது. அப்படி கடுமையான சோதனைகள் உங்களுக்கு இருக்குன்னா இதுலேருந்து எப்படிங்க தப்பிக்கிறது? இதுக்கு ஏதாவது விடிவு காலம் உண்டாங்க அப்படின்னா நீங்கள் யாரை வழிபட்டால் கண்திருஷ்டியிலிருந்து தப்ப முடியும் அப்படின்னா முதல்ல உங்கள் வீட்டில் கண்திருஷ்டி கணபதி படத்தை மாட்டுங்கள். உங்கள் வீட்டு வாசலில் கண்திருஷ்டி கணபதி படத்தை மாட்டுங்கள். 2வது மிக முக்கியமான விஷயம், நீங்கள் செய்ய வேண்டியது பிரதோஷ நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிரதோஷம், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையும் பிரதோஷமும் இணைந்து வரக்கூடிய சமயம் எப்பன்னு பாருங்க. அந்த பிரதோஷ நாளில் சிவன் கோயிலுக்கு போய் நந்திக்கு நீங்கள் ஒரு தீபம் போடுங்கள். நல்ல கவனிச்சுக்கிடுங்க, நந்திக்கு தீபம் போடுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய திருஷ்டியினால் என்ன பாதிப்புகள் நீங்கள் அடைந்தீர்கள் என்பதை நந்தியின் காதுகளில் சொல்லுங்க. இந்த மாதிரி திருஷ்டி இருக்கு, இதிலிருந்து நாங்கள் தப்பித்து வர வேண்டும் என்று நந்தியிடம் சொல்லிவிட்டு பிறகு பிரதோஷ பூஜையிலே முழுமையாக கலந்து கொள்ளுங்கள். இதனால கண்திருஷ்டி உங்களுக்கு விலகுவதை நீங்கள் கண்கூடாக காணலாம். கண்திருஷ்டி முழுமையாக விலகிருச்சுங்கிற நம்பிக்கை வர வரைக்கும் இந்த பிரதோஷ காலங்களில் ஞாயிற்றுக்கிழமையும் பிரதோஷமும் கலந்து வரக்கூடிய நாட்களில் நந்திக்கு தீபம் போடுவதையும் நந்தியின் காதிலே உங்கள் கஷ்டங்களை சொல்வதையும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நீங்கள் செய்துக்கிட்டு இருங்க. மிக வழமையான வாழ்க்கையை நீங்கள் காணலாம். என் அன்பு நேயர்களே, இவ்வளவு நேரம் கண்திருஷ்டியினால உங்களுக்கு வரக்கூடிய உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பாதிப்புகளை சொன்னேன். எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த கண்திருஷ்டியிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம்னு சொன்னேன். பல அன்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, பொதுவான கண்திருஷ்டி பரிகாரம் எங்களுக்கு உண்டான்னு கேட்குறீங்க. பொதுவாகவே இந்த கண்திருஷ்டிக்கு எப்படி சுற்றி போடுவதுன்னு அப்படின்னு கேட்குறீங்க. கண்திருஷ்டி ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைக்கிறோம். யாருக்கு கண்திருஷ்டி இருக்கிறதோ அவர்களை வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைக்கிறோம். அந்த வடக்கு நோக்கி உட்கார்த்தி வைத்து கையிலே கல் உப்பு, அதுதான் முக்கியம், கல் உப்பை எடுத்துக்கொண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை 3 முறை வலது பக்கமாக சுற்றி, பிறகு அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இடது பக்கமாக 3 முறை சுற்றி அவர்களை கிழக்கு நோக்கி திரும்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிடணும். இதுதான் முறை. பிறகு இந்த கல் உப்பை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வாஷ் பேஸ்லேயே தண்ணீர் போகக்கூடிய இடங்களில் கரைத்து விடலாம். சில பேர் வீடுகளில் ஸ்டவ்வில் அதை போட்டு எரிச்சிடுறாங்க. தண்ணீரில் கரைத்து விட்டாலும் போதும். இது ஒரு முறை. இன்னொரு முறை கண்திருஷ்டி கழிக்கக்கூடிய முறை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைகளில் பொதுவாக கண்திருஷ்டி நீக்குவதற்கான இந்த பரிகாரங்களை பண்ணுறாங்க. இன்னொரு முறை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காய்ந்த மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காய்ந்த மிளகாய், சிறிது கல் உப்பு, இதை எடுத்துக்கொண்டு நான் முன்னரே சொன்னது போல ஒருத்தரை உட்காத்தி வச்சு வடக்கு நோக்கி உட்காத்தி வச்சு வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சொல்லி
அவரை சுற்றி விட்டு பிறகு அந்த காய்ந்த மிளகாயை கொண்டு போய் எரிச்சு விடுவாங்க. இது ஒரு முறை இருக்கிறது. ஒரு வாகனம் வாங்குறீங்க, கடுமையான கண் திருஷ்டி அந்த வாகனத்திற்கு வந்து விடக்கூடாது, அதனால குடும்பத்துக்கு திருஷ்டி வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த வாகனத்தை சுற்றி தேங்காய் இருக்கு பாருங்க, தேங்காயை வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றி கற்பூரம் வைத்து சுத்தணும். கற்பூரம் வைத்து அந்த தேங்காயை சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல குடுமையை எடுத்துடணும் தேங்காயிலிருந்து, அதன் மீது கற்பூரம் வைத்து அந்த வண்டிக்கு கற்பூரத்தை காட்டிவிட்டு தேங்காயை வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றி ஒரு திருக்கோயில், முடிந்தவரை பிள்ளையார் கோயிலாக இருந்தால் நல்லது, அந்த கோயிலில் சிதறுகாய் கொடுத்து விட வேண்டும் அந்த தேங்காயை. அதே மாதிரி வெளியூர்களுக்கு போகிறீங்க, ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் வெளியூர் போகிறது எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்வது, அது திருஷ்டி விழுந்துருமோ, போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிருமோன்னு பலர் பயப்படுறாங்க. இவர்கள் செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய காவல் தெய்வம், அப்படி தெய்வத்தை வழிபடுற. உதாரணமாக சென்னையிலிருந்து புறப்படக்கூடியவர்கள் இரணியம்மன் கோயில்னு எல்லையில் இருக்க பாருங்க, இரணியம்மன் கோயிலில் பூஜை செய்து விட்டு வண்டியை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பழக்கம் இருக்கிறது. இப்படி நீங்கள் வழிபாடு செய்யலாம். மிக முக்கியமான ஒரு கேள்வி மக்கள் எழுப்பி இருக்கிறீர்கள். அது என்ன கேள்வினா, குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுவது எப்படி சார் அப்படின்னு கேட்குறீங்க. சின்ன குழந்தைகளுக்கு 1 வயதுக்கு தாண்டிய குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுகிற போது அந்த குழந்தையை தனியாக திருஷ்டி சுற்றி போடக்கூடாது. தாயின் மடியில் அந்த குழந்தையை உட்காத்தி வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு இதை போல கிழக்கு, அதாவது வடக்கு நோக்கி அவர்களை உட்கார வைத்து நீங்கள் கல்லுப்பை சுற்றி அந்த திருஷ்டியை வழக்கம் போல கழித்து விட்டு அந்த தாயின் மடியில் உட்காத்தி வைத்து தான் அந்த குழந்தைகளுக்கு பரிகாரம் செய்யணும். தனிப்பட்ட முறையில் சிறு குழந்தைகளுக்கு கல் உப்பு பரிகாரமோ வேறு கந்திருஷ்டி பரிகாரமோ செய்யக்கூடாது. பிறந்த குழந்தைகளுக்கு கந்திருஷ்டி கழிவதற்கு இவர்களுடைய கன்னத்திலே ஒரு கருப்பு மை போட்டு, கண்ணுக்கு இடுவாங்க பாருங்க கருப்பு மை, அந்த மையா இருந்தாலும் போதும். விளக்கை எரிய விட்டு அந்த விளக்கு திரியிலிருந்து ஒரு கருக்கு வரும் பாருங்க, விளக்கு எரிஞ்சு முடிஞ்ச பிறகு அந்த கருக்கை எடுத்து கூட கன்னத்திலே ஒரு புள்ளி வைக்கணும். அதே போல குழந்தையுடைய உள்ளங்காலிலே அந்த கருப்பு புள்ளியை, கருப்பு பொட்டு வைக்கிறோம். இப்படி வைத்தீர்களானால் குழந்தைக்கு வரக்கூடிய திருஷ்டியும் போகும். அன்பர்களே, உங்கள் ராசிகளுக்குரிய கண் திருஷ்டி யார் விழுகிறது, எப்படி தீரும் என்ற வழிமுறையை சொல்லியிருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் புரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.